கேமரா வாங்க வச்சிடலாம். அவரை ஏன் ரொம்ப டென்ஷன் பண்ணி ப்ராங்க் பண்ணணும். இந்தாங்க உங்கள் பர்த்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலையில் உங்களை விஷ் பண்ணக்கூடாது, சாயந்தரம் உங்களை வச்சு ப்ராங்க் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டிதான் நான் சொல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே. எப்போவுமே காலையிலே விஷ் பண்ணிடுவேன். ஆனால் இன்னைக்கு இன்னும் விஷ் பண்ணல. அவர் எதிர்பார்த்துட்டே இருப்பார் நான் விஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் விஷ் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அவரை வச்சு அப்படின்றனால விஷ் பண்ணாமல் இருக்கேன். அவர் வேலைக்கு போயிருக்காரு, நீ வரல. வந்த பின்னாடி தான் அவர் என்ன பண்ணுறாருங்கிறது தெரியும். அவரை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் வந்துட்டார் நினைக்கிற வேலைக்கு போயிட்டு. இப்போ தான் வரார் வீட்டுக்குள்ளே. என்னம்மா பண்ணுறீங்க? இப்போ தான் இவ்வளோ லேட்டாக வரீங்க? இவ்வளோ லேட்டாக வரீங்க? ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க இன்னைக்கு? சும்மா தானா? ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? இல்லையே, டல்லாக தான் இருக்கீங்க. என்ன விஷ் பண்ண மிஸ் பண்ண? இல்லையே, என்ன இன்னைக்கு மிஸ் பண்ணனே? என்ன மிஸ் பண்ண? என்ன என்னன்னே தெரியலையே. தெரியவே இல்லையே. புதன்கிழமைப்பா. வேற எதுவுமே தெரியலையே. ஓ சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் காலையில். எதுக்கு கோயிலுக்கு போனீங்க? என்னைய கூப்பிடாமே போயிட்டீங்க. தனியாகவே கொண்டாந்து போயிட்டேன். தனியாக போயிட்டீங்களா? இதெல்லாம் புதுசாக இருக்குது. வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. என்னன்னே தெரியலையே. என்னாச்சு? ஏன் ஒரு டல்லாகவே பேசிகிட்டு இருக்கீங்க? ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரியே. நல்லா தான் பேசிட்டு இருக்கிறேன். இல்லையே, நல்லா தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒன்றுமே பேசலை. நீங்கள் காலையிலேருந்து டல்லாக இருக்கீங்க. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல. என்ன விஷயம்? என்ன பிஸி? வேலையில் பிஸியா? ஆனால் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும். ஆமாம், வேலையில் பிஸி. இன்றைக்கி என்ன கிழமைனா புதன்கிழமை. வீக் ஆஃப் வேறு இருக்குது. ஏன் சளியா? இரும்புதாங்க எப்படியே? சாப்பாடு போடுறதா? சாப்பாடே செய்யல. கடையில் சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் நடக்கிற விஷயமெல்லாம் கிடையாது. எங்களையும் கூட்டிட்டு போய் வாங்கிட்டாங்க. ஓகேவா? ஆ எதுக்கு? கல்யாண நாளுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கு. கல்யாண நாள் இருந்தால் எல்லாமே ஃபேமிலியோடு சாப்பிடலாம். இப்போ போய் சாப்பிடலாம். என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஓவராலும் பேசுகிறேன். சரி பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? பரவாயில்லன்னு என்ன அர்த்தம்னு எனக்கே புரியல. பரவாயில்ல, எதுவுமே ஞாபகம் இல்லை, ஞாபகம் வராது. எல்லாம் அப்படிதான் இருக்கும். பாவங்க, வெளியில் போய் கொஞ்ச நேரம் உட்காரன்ட்டு போகிறாரு. பாவம், அவரை நான் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கேயோ வெளியில் போகிறாரு. ஏ மாமா, எங்கே போகிறீங்க? ஏன், என்ன விஷயம்? என்ன போர் அடிக்குதா? இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. என்ன விஷயம்? சரி வாங்க வீட்டுக்குள்ளே. சும்மா தான் வாங்க. சரிங்க, இந்த கேமரா வாங்க வச்சிடலாம். அவரை ஏன் ரொம்ப டென்ஷன் பண்ணி ப்ராங்க் பண்ணணும். இந்தாங்க உங்கள் பர்த்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலையில் உங்களை விஷ் பண்ணக்கூடாது, சாயந்தரம் உங்களை வச்சு ப்ராங்க் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டிதான் நான் சொல்ல. இப்போ தான் சூர்யா பையன் தான் வாங்கி கொடுத்தா. உங்களுக்கு கேக்கெல்லாம் வாங்கி விஷ் பண்ணியிருக்கான் பாருங்க. நன்றி. ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டே. ஒரே நிமிஷம் இருங்க. ஒன்றுமே வாங்கலை, அதனால் அவருக்கு பிடிச்சத ஒரு மைசூர்பா மட்டும் இப்போ போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதாங்க. நன்றி, ரொம்ப நன்றி. கேக்கு நல்லா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அவர் கட் பண்ண போகிறாரு. கேக் கட் பண்ணுறீங்க? கட் பண்ணுங்க, சூப்பராக இருக்குது. கேக் கட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக் நல்லா இருக்கு, நல்லா வாங்கியிருக்கான். அஜிக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். காலையிலேயே
நீ சொல்லுன்னு எதிர்பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஏன் சொல்லணும்னு பார்த்தா நிறைய ஃப்ரெண்டுங்களாம் சொன்னாங்க, பசங்களாம் சொன்னாங்க. சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நம்மகிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா, நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி சொன்னது எனக்கு பர்த்டே வந்து விஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாங்கிறதுக்கு வேண்டிதான் உங்களை வச்சு பிராங்க் பண்ணணும் அப்படின்றனால தான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. சாயந்தரமா சொல்லலாம், இதெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதுமாதிரி என்னால் முடிஞ்சது சின்ன கிஃப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அவளை வச்சு ப்ராங்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பரவாயில்லைங்க நண்பர்களே, நான் எதிர்பார்த்ததை விட நான் நல்லாவே எனக்கு பண்ணிட்டாங்க. உங்களால் முடிஞ்சது. இது சின்ன கிஃப்ட்டு, ஒரு 1/2 kg அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு சமம். அவங்க வந்து அவங்க காசில் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பையன் சின்ன பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். எங்கள் ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸாக இதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிறந்தநாள் வந்து எனக்கு நல்லபடியாக போச்சுங்க. எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.